எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை கோயில் கோயிலாக யாத்திரை மேற்கொண்டார். தன் சிஷ்யர்களுடன் கோயிலுக்கு செல்ல ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆற்றை கடக்க பரிசல் மூலம் செல்லலாம் என்று நினைத்து பரிசலுக்காக காத்திருந்தார். அப்போது கரையோரம் ஒரு தவளை நின்று கொண்டிருந்தது. அவர் அந்த தவளை ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து, சுவாமி குருநாதா வணக்கம் என்று கூறியது. சுவாமியும் வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த தவளைக்கு வழங்கினார். பிறகு படகு வந்தது. படகில் ஏறி கோயிலுக்கு சென்று வழிபட்டு நீண்ட நேரம் கழித்து அதே படகில் கரை திரும்பினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போதும் அந்த தவளை அங்கு இருந்தது. ஆனால் இந்த முறை ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஏளனமாக அவரை பார்த்து உதாசீனப்படுத்தியது. அதை பார்த்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் கோயிலுக்கு போகும் முன் வணக்கம் வைத்த நீ இப்போது நான் திரும்பி வரும்பொழுது என்னை ஏன் உதாசீனப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறாயே, நீ ஏளனமாக பறிக்கிறாயே என்றார். அதற்கு அந்த தவளை கூறியதாம், நீங்கள் செல்லும்போது என் கையில் எதுவும் இல்லை, ஆனால் இப்போது என்னிடம் ₹1 பணம் இருக்கிறது என்றுதான் ஆணவமாக கூறியதாம். இதை பார்த்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனையில் புன்னகைத்தவாறு, பணம் என்ன ஒரு ஆணவத்தை தெரிகிறது என நினைத்து கொண்டு புன்னகைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். ஆனால் தவளைக்கு தெரியவில்லை, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் குருவின் ஆசீர்வாதத்தால் தான் அந்த ₹1 பணம் கிடைத்தது என்று. இந்த தவளை போல மட்டுமல்ல, தவளை போலதான் தவளை முதல் மனிதர்கள் வரை ஒட்டுமொத்த பேரும் கடவுளை வணங்குகிறோம், அவரின் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அதனால் நமக்கு பொன்னும் பொருளும் கிடைக்கிறது, வெற்றிகள் பல கிடைக்கிறது. நம் தேவைக்கு அதிகமாக பொருள் கிடைத்ததுடன் அதன் பிறகு ஆணவம் தலைக்கறி நம்மை முன்னேற்றிய கடவுளை மறந்து விடுகிறோம். அதனால் சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகிறோம். நன்றி மறப்பது நன்றென்று, அன்றே மறப்பது நன்றி என்று திருக்குறளுக்கு ஏற்ப வாழ வேண்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.